ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வாய்க்கு நல்ல ருசியாக உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல ஒரு சுவையான உளுந்து புட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம். அதே சமயத்தில் இதை நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். முக்கியமாக பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இது சரியாக 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த உளுந்தை ஒரு 2 முறை இல்லைனா 3 முறை அலசிக்குங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்குங்க. தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. அடுத்ததான் அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் ஒரு 2லேருந்து 3 முறை நம்ம கழுவிக்கணும். பச்சரிசி தான் பயன்படுத்தணும் கிடையாது, நீங்கள் தாராளமாக புழுங்கல் அரிசியும் பயன்படுத்திக்கலாம், அதுவும் நல்ல சுவையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு வெள்ளை துணி இந்த மாதிரி போட்டு விரிச்சிக்கங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுங்க. ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் போகணும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல போட்டாலே போதும். அதே மாதிரி நான் அரிசியும் இன்னொரு துணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஒரு பேனில் அந்த உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம கழுவுறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு அந்த உளுந்து நல்லா சிவந்து வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா கருகி போயிடும். உளுந்து சரியாக வறுபடாது, புட்டினுடைய சுவை மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாகவே வறுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் கருகி போகலை. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும். அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு அரிசி நல்லா உங்களுக்கு வெடித்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரிசி அப்படியே பொரிஞ்சு வரும். இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸான பவுடராக அரைச்சிடக்கூடாது. ரவெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரவை பதத்துக்கு இதை நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். புட்டு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க, ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதில் நார்மல் தண்ணி, பச்சை தண்ணி, சுடு தண்ணி கிடையாது, நார்மல் பச்சை தண்ணியை தெளித்து விட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடணும். கையில் ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கையால் ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி நம்ம உதிர்த்து விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கெட்டிப்பட்ட மாவு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் அந்த மாவு ஈரப்பதமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி தான் தண்ணி தெளித்து விட்டு எடுத்திருக்கேன். மாவு ஈரப்பதமாக இருக்குது. நல்லா கையில் இப்படி எடுத்து இப்படி பிடிக்கணும். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா நிற்கணும், உடையக்கூடாது. கையால் இது மாதிரி உடச்சி விடும்போது உதிர்ந்து வரணும். இதுதான் சரியான பதம். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும், புட்டு உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அடுத்ததான் ஒரு இட்லி தட்டில் ஒரு துணி ஒன்று விரித்து வச்சுருக்கான். துணி ஈர துணியெல்லாம் கிடையாது, காஞ்ச துணி தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்து மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்க்குறேன். தேங்காய் துருகல் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதோட வெந்து வரும்போது. இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் இட்லி வேக வைக்க நம்ம தண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி தான் தண்ணி வச்சுருக்கேன். இதையும் அது மேலே வச்சிடலாம். இப்போ மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. 15 நிமிஷம் வேக விடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தடவை ஸ்பூனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக அமையும், சுவையும் வேறு லெவலாக இருக்கும். சூடாக இருக்கும் போது நாட்டு சக்கரை சேர்த்துங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக கலந்து வரும் அந்த புட்டோட. இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு சுவையான ஆரோக்கியமான உளுந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது முக்கியமாக பூப்பெய்த பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதில்ல, முக்கியமாக முடிவுதிர்வு பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை நம்ம எப்போ வேணால் செய்து சாப்பிட்லாம். நீங்கள் அந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ புட்டு மாவுக்கு நம்ம தண்ணி தெளித்து எடுத்தோம்ல, அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா
அப்பப்போ செய்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.